என்னடா பார்வதி அண்ட் கமருதீனோட ரீஎன்ட்ரி இருக்கும் போலயே எல்லாரும் சாண்ட்ராவை போட்டு கிளிகளையும் கிழிச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்கதான் போகுது. ஒரு சைடு கனி திரு பேசின விஷயங்கள் வைரல் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷா பேசின விஷயங்கள் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்பை கூட தட்டி விடுங்க. வேற யாரும் பார்க்காதீங்க, நான் தான். அதாவது 2 மாசமா பியர்ட் வளர்த்துட்டு இருந்தேன். இப்போ கிளீன் ஷேவ் பண்ணி வேற கெட்டப்காக ரெடி ஆகிட்டு இருக்கேன். கண்டிப்பா அந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா தான் போயிட்டு இருக்கு. நான் எதிர்பார்த்தது என்னவோ பாத்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாலும் வேற மாதிரி ஒண்ணு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி ரெட் கார்டு முதல் முறையாக 2 பேருக்கு அட் அ டயத்துல கொடுத்திருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சாண்ட்ரா தான் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்மள ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம். அதாவது அந்த கார் டாக்ஸில் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு, இவங்க எட்டி வச்சுட்டாங்க, இவங்க பேசின வார்த்தைகள் எல்லாமே தப்பு, கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு நடந்துருச்சு, கண்டிப்பா ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பேசுறோம். மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. எக்ஸ் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா உள்ள இருந்து வெளியில வந்த இப்ப சுபிக்ஷா ஒரு விஷயத்த சொல்றாங்க. கமருதீன் வெளியில கிளம்பும் போது காலில் விழுந்தப்ப கூட நீங்க பயப்படுற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல அது வேண்டாம். இதே எனக்கு சுபிக்ஷா அப்படிங்கனால அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப சாஃப்டா தான் பேசுது. இதுவே வேற யாரும் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாவே இந்த இடத்துல கிளிகளையும் கிழிச்சிருப்பாங்க. சாண்ட்ரா நடிக்குது, இது ஒரு பொய்க்கோழி அப்படின்ற லெவல்ல பேசியிருப்பாங்க. ஒரிஜினலா அவங்க அப்படிதானா இல்ல இந்த இதுக்காக பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி தெரியுது. ஆனா சுபிக்ஷா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க அதை ஒரு கிரியேட் பண்ணாங்க, அந்த இடத்துல அவங்க பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தான் சொன்னாங்க. இது தேவையில்லாத ஒண்ணு, ஆல்மோஸ்ட் அது எதுக்கு கண்டினியூ பண்ணிக்கிட்டே அவங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம். அதனால சாண்ட்ரா மேல ஹர்ட் பாத்தீங்கன்னா இப்போ ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. அதனால மேபி விஜய் டிவி ஏதாச்சும் ஒரு கன்சர்ன் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாவே பாத்தீங்கன்னா 2 பேரையும் உள்ள கூப்பிடறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 பேர் உள்ள வந்திருக்காங்க, அப்சரா அண்ட் ரம்யா. அவங்களும் ஆல்மோஸ்ட் சாண்ட்ராவை தான் விட்டு உரிக்கிறாங்க, எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உள்ள போறவங்க நாளைக்கு தான் நம்மளுக்கு தெரியும். இன்னைக்குதான் பாத்தீங்கன்னா பிரஜனும் அமித்தும் உள்ள போயிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அடுத்து யார் போறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல சொல்றேன். அதனால இப்போ வரைக்கும் சாண்ட்ராக்கு மேல இருக்க ஹர்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. அதனால விஜய் டிவி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாங்க, சரி ஒரு ஆதரவு பெருகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த சீசன்ல இல்லாத அளவான டிஆர்பி அந்த ரெட் கார்டு அன்னைக்கு வந்துச்சு. அன்னைக்கு எல்லாருமே போடு வெடிய கொளுத்தல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு பர்சனலா விஜய் பார்வதி மேலேயோ கமருதீன் மேலேயோ எந்த ஒரு கன்சர்னும் இல்லை. அவங்க உள்ள வந்தாலும் நான் எதுவும் சொல்ல போறதா, அவங்க சப்போர்ட்டும் நான் பண்றது கிடையாது. ஆனா இப்போ என்னை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, சாண்ட்ரா மேலேயும் தவறுகள் இருந்துச்சு. இப்போ ஒரு சைடு சொல்றாங்க பார்வதி மேல கண்ணில் இடிச்சப்போ இவருக்கு ரெட் கார்டு கொடுக்கவே இல்லையே, நான் வேணுக்குனே தான் இடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவும் பண்ணியிருந்தாரு. அப்போ ரெட் கார்டோ இல்லை வார்னிங்கோ கொடுக்கவே இல்லை. இவங்க எட்டி உதைச்சாங்க, இது பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா என்ன தெரியுமா பண்ணியிருந்திருக்கணும், கீழே விழுந்தப்ப இவங்க ஆக்டிங் போட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் இப்போ வெளியில போயிட்டு இருக்கு. சப்போஸ் அவங்க நார்மலா எந்திரிச்சு போயிட்டு திட்டி ஏதோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ரெட் கார்டு 2 பேருக்குமே கிடைச்சிருக்காது. ஒரு எல்லோ கார்டு வார்னிங் தான் 2 பேருக்குமே கிடைச்சிருக்க வேண்டியது. முழுக்க முழுக்க இது சாண்ட்ரா இந்த நாடகத்தை அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கனாலதான் இது வந்துச்சு. சுபிக்ஷாவே அதான் சொல்றாங்க, அதுக்கப்புறமேட்டு நடந்தது எல்லாமே அவங்க ஒரு கிரியேட் பண்ண மாதிரிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கனி திருவோட வீடியோ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஒரு 5 நாளைக்கு முன்னாடி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் பார்வதி கூட ஒத்துப்பேன், பார்வதி நெகட்டிவ் தான், எனக்கு ஒரு வில்லன் வேணும், ஸ்ட்ரெயிட்டா என்னை ஹர்ட் தான் பண்ணாங்க, அவங்க எனக்கு உள்ள இருக்கணும், ஆனா யார் இருக்கக்கூடாதுன்னு கேட்டது சாண்ட்ரா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்றாங்க. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் உள்ள இருக்க எல்லாருக்குமே தெரியுது, போயிட்டு வந்தவங்களுக்கும் தெரியுது, பாக்குற நம்மளுக்குமே தெரியுது. சாண்ட்ரா பாத்தீங்கன்னா நிறைய பிபி எல்லாமே பார்த்துட்டு கரைச்சு கொடுத்துட்டு தான் உள்ள வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் உள்ள இருக்கவங்க பதிவு பண்ணதுதான், வெளியில வந்தவங்களும் அதுதான் பதிவு பண்றாங்க. அதனால சாண்ட்ரா கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டைட்டிலுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல போகுது. இதுல இந்த கலையரசனும் பிரஜனும் ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுத்து அவங்க 2 பேரும் ஒரு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க சாண்ட்ராக்காக. நம்மளுக்கு சாண்ட்ரா மேல தனிப்பட்ட விமர்சனமோ எதுவோ நம்மளுக்கு கிடையவே கிடையாது.
சப்போஸ் அவங்க ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, இது ஒரு டிராமா கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் அவங்களுக்கு வந்து அடிக்கும், கண்டிப்பா வெளியில தான் போவாங்க. நீங்களே எதிர்பாருங்க, அந்த இடத்துல உங்க வெளியில தள்ளி விட்ட பிறகு மலையாள பிக் பாஸ்ல நீங்க பாருங்க, ஒருத்தர் வந்து வெளியில தள்ளி விட்டுருப்பாங்க. அதே மாதிரியே வந்து இவங்க ஹார்ஷா தள்ளி விட்டு அவங்க அடிபட்டு ஒரு இதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு வன்முறையான ஒரு விஷயம் தான். இது கண்டிப்பா இது பண்ணியிருக்க கூடாது. ஆனா அவங்க கீழே இவங்க காலை வச்சு தள்ளி இவங்க தள்ளி விட்டு கீழே விழுந்து ரொம்ப அந்த வீடியோ நான் அதுக்காக தான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு தான் அவங்கள்ட்ட ரொம்ப ஃபோர்ஸா அடிச்சு முகரையெல்லாம் உடையிற அளவு தள்ளி விட்டது தப்பு தான். இவங்க 2 பேரும் நான் தான் சொல்றேன், பார்வதி கமருதீன் மேல 100% தப்பு தான் இருக்கு. அவங்க பேசுன வார்த்தைகள் எல்லாமே தப்பு தான். ஆனா சாண்ட்ரா அதுக்கப்புறமேட்டு வந்து சாண்ட்ரா அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் வந்து அவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு பையனை பார்த்து காமருதின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க வந்து ரெஸ்ட் ரூம்ல என்ன பண்ணீங்க அப்படின்ற விஷயத்த அவங்க தான் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. இவங்களுக்கு அதனால ஹிட் ஆகி இதாகி 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் ஏன்னா மத்தவங்கள மாதிரி விட்டுட்டு போற ஆள் கிடையாது. அடின்னு போட்டு அடிக்கக்கூடிய ஆள் தான் 2 பேர், கமருதீனா இருக்கட்டும் பார்வதியா இருக்கட்டும். அதனால அவங்க ஒண்ணு அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல வந்து பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல கீழே விழுந்தோடனே இவங்க வந்து ஒரு எந்திரிச்சு ஒண்ணு பண்ணியிருந்தாங்க, திட்டியிருந்தாங்க, பிரச்சனை பண்ணியிருந்தாங்க, இல்ல வந்து வேணான்னு ஏதோ ஒண்ணு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை. ஆனா அவங்க கண்டினியூ பண்றாங்க. கீழே விழுந்து அவங்களுக்கு வந்து விஜய் சேதுபதி சொன்ன பிறகுதான் தெரியுது அவங்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக்ன்றது. நம்ம நினைச்ச ஃபிக்ஸ் வந்துட்டு இருக்குன்னு நினைச்சோம். சுபிக்ஷாவும் அதான் சொல்றாங்க, ஃபிக்ஸ் வரல, பேனிக் அட்டாக்னு விஜய் சேதுபதி சார் சொன்ன பிறகுதான் எங்களுக்கு தெரியுதுங்கிறாங்க. ஆனா ஆல்மோஸ்ட் அப்படியே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க அப்படியே கண்டினியூ பண்றாங்க. நைட்டும் அவங்க பயப்படுறாங்க, அவங்க காலில் விழுந்தப்பையும் அழுவுறாங்க, பயப்படுறாங்க. அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டு ஃபைனலா எங்க கொண்டு நிறுத்துறாங்க தெரியுமா? ரெட் கார்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி விட்டாங்க. சப்போஸ் இவங்களும் ஒரு பிரச்சனை பண்ணி இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா விஜய் சேதுபதி சாண்ட்ராட்ட இதை பத்தி நீங்க நல்லா இருக்கீங்களா, நீங்க வெளியில போறீங்களா அப்படின்ற விஷயத்த மட்டும் தான் கேட்டார ஒழிய அவர் வந்து நீங்க ஸ்டார்டிங் ட்ரிகரிங் பாயிண்ட் நீங்க வந்து பண்ணீங்க, நீங்க இதெல்லாம் முடிச்ச பிறகு அவங்க 2 பேரும் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்ச பிறகு ஒரு விஷயத்த வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்கலாம். இது ஓகே, இந்த மாதிரி தப்பு தான், அவங்க பண்ணது தப்பு தான் சாண்ட்ரா, ஆனா இப்ப நீங்க ஓகேவா இருக்கீங்களா, ஆனா நீங்க ஓப்பனிங்ல நீங்களும் அந்த வார்த்தையை விட்டீங்க சாண்ட்ரா, நீங்க இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீங்களுமே சொன்னீங்க, தப்பு தான், அவர் பேசுறது 200% தப்புன்னா நீங்க பேசுறது தப்பு சாண்ட்ரா அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க சொல்லி இருந்திருக்கலாம் விஜய் சேதுபதி. ஆனா அந்த இடத்துல வந்து தலைவன் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு மன்னிப்பு கேட்குறீங்களா சாண்ட்ரா, இது பண்றீங்களா சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு தான் இருந்தாரு. டாப் 5 கூட்டிட்டு வரதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. இப்ப இன்னொரு தகவல் ஒண்ணு போயிட்டு இருக்கு, சபரியோ வினோத்தோ வந்து பெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன்ல, சபரி எடுத்தாரு அப்படின்னா விக்ரம்க்கு அந்த பிளேஸ் போயிடும், வினோத் எடுத்தாரு அப்படின்னா டைட்டில் வந்து திவ்யாவுக்கு போயிடும். அதுதான் ஃபேக்ட். இப்போ வந்து வினோத் வந்து பாத்தீங்கன்னா வினோத்துக்கும் இவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தர்பீஸுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை, சண்டை போயிட்டு இருக்கு. இவர் ஏதோ வார்த்தையை விட்டு எதுவும் பிரச்சனைகள் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அது வியானா அது தலையெல்லாம் சுத்துது, அது என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு. அது பண்றதெல்லாம் பார்க்க கடுப்பின் உச்சமா இருக்கு நம்மளுக்கு. இதை எதுக்கு தயவு செஞ்சு விட்டீங்க, இதுக்கு முதல்ல ரெட் கார்டை கொடுத்து விரட்டி விடுங்க, அது எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அது எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு சந்தடி சாக்கல அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. உங்களை பொறுத்த வரைக்கும் கமருதீன் அண்ட் பார்வதியோட ரீஎன்ட்ரி இருக்கணுமா, சாண்ட்ராவை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன, வெளியில வந்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.